ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடு செஞ்சுருக்கேன். நிறைய பெரிய வெங்காயம் போடணும், அதுக்காக அது நல்லாயிருக்கும். அந்த கல்லை போட்டு கல் அது என்னது ஒரு பேர் வேறு வரமாட்டேங்குதே, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறம் தான் நம்ம பண்ணி சாப்பாடு போட்டு கிளறணும். தேங்காய் எண்ணெயில் வதக்கினா தான் சீக்கிரம் கெட்டு போகாது சாப்பாடு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு தேங்காய் சாப்பாடுக்கு இந்த வாழைக்காய் வறுத்துருக்கேன். மீன் வறுக்கிற பொடியை போட்டு இங்கே வரும். அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கு சட்னி என்ன அரைச்சிருக்கேன்னா அந்த நிலக்கடலை சொல்லுவாங்கள்ல, அந்த சட்னி அரைச்சிருக்கேன். எப்பவும் போல் தேங்காய் சட்னி தான், அதில் நம்ம பொட்டுக்கடலை போடாமல் நிலக்கடலையில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. ஆனால் சூப்பராக இருக்கும், மனமே அப்படியே செம்மையாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் அந்த நிலக்கடலை சட்னி. இனிமேல் தான் தோசை ஊற்றணும் பாருங்க. இந்த மீன் வறுக்கிற மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். வந்து இந்த தோசை கல்லில் ஒட்டாமல் வரும், அது போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் வறுக்கிற மசாலா, அவ்வளோதான். வேறு லெமன் இந்த மாதிரிலாம் எதுவும் புரியல. இப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது தோசை கல் ஒட்டாமல் வரும். நான் இந்த கல்லில் பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற மாட்டேன், இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு வச்சுக்குவேன். தோசை ஊற்றுறதுக்கு வேறு கல்லில் வச்சுருக்கேன். இதில் இது போட்டு வறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் பெருசாக இருக்கிறதுனால நிறையா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் குழியாகவும் இருக்குது இல்லைங்களா, அதனால். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்ற ஆரம்பித்தேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஒட்டாமல் வருது பாருங்க, இல்லைன்னா ஒட்டிடும். அதை நம்ம இப்படி எடுத்துக்கிறதுக்கே மாதிரி கருகிற மாதிரி ஆகிடும். தோசையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் பார்த்திங்களா, இந்த மாதிரி தோசை ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இப்படி வந்துச்சுன்னாவே அது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த தோசை வீட்லேயே ஆட்டின மாவு தான், ரேஷன் அரிசியில் தான் ஆட்டினேன். சிவகார்த்தி பா, சாப்பிடுவா. சாப்பிட்டு பாரு சட்னி இப்படி இருக்குன்னு. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. இதுக்கும் வாழைக்காய் வேணுமா? இந்தா, ஒருவல் பைத்தியம் என் பையன்தான். எப்படி இருக்கு சட்னி? இது பார்த்திங்கன்னா முந்தானத்து போட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயே ஏதோ இந்த எவ்வளோ அளவு மாவாட்டணும், இந்த ரேஷன் அரிசிக்கு எவ்வளோ உளுந்து போடணும் அப்படின்லாம் போட்டிருப்பேன். போட்டு வந்து போய் பாருங்கள், தேவைன்னா பாருங்கள். உங்களுக்கு அது தெரியும்னா விட்டுருங்க, தெரியாது புதுசு அப்படின்னா, இப்படி அளவு தெரியல அப்படின்னா, இல்லை கரெக்டாக வராது ஒருத்தவங்களுக்கு. எப்படி போட்டாலும் அந்த இட்லியும் அந்த இது அரிசியும் அந்த உளுந்தும் கரெக்டே ஆகாது எவ்வளோ போட்டாலும். எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. எல்லாத்துட்டையும் கேட்பேன், நீங்கள் எப்படி போடுவீங்க, எவ்வளோ அளவு போடுவீங்க அப்படின்னு, அரிசியும் உளுந்தும். ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா இது சாப்பாடை போட்டு அந்த வாழைக்காயை வச்சு கொடுத்துற வேண்டியதுதான். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது மாதுளம்பழம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஏதாவது போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவ்வளோ முடிச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு.